ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 32வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் தாவீது மிகவும் வேதனையோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். He is in a desperate condition to seek God's help. தேவனுடைய ஒரு பெரிய உதவியை அவன் எதிர்பார்த்து இங்கே கூப்பிடுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அவன் சொல்றான், அந்த பரிசுத்தமான தேவனை நோக்கி நான் முறையிடுவேன். இந்த ஏழையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையிலும் கூட நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இயேசப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுது உடனே நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேவன் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்கிறவராயிருக்கிறார். அவன் சொல்லுகிறான், எனக்கு சுகம் இல்லாத நிலைமையிலே, என்னுடைய மனம் சுகம் இல்லாத நிலைமை, என்னுடைய சரீரம் சுகத்தை அனுபவிக்க கூடாத நிலைமை, நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறான். குணப்படாத ஒரு நிலைமை. அப்ப குணமாக்கினீர் என்று சொல்லுகிற பொழுது ரட்சிப்பின் வழியாய் தேவன் ஆவிக்குரிய சுகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்குகிறார். இங்கே சுகமாக்குதல், குணமாகுதல் என்று சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய சுகத்தையும் குறிக்கிறது, சரீர பிரகாரமான சுகத்தையும் அது பேசுகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலை பற்றி யோசிக்காதீங்க. பிசாசு பிரச்சனைகளை பெரிதாக யோசிக்கவும் பேசவும் வைப்பான். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே, என் தேவனே என் நிலைமையை பாரும், என்னை விடுவியும், என்னை சுகமாக்கும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும். அந்த ஜெபத்தையும் தேவன் கேட்டு நம்மை ஒவ்வொரு விதங்களிலிருந்தும் நம்முடைய விண்ணப்பத்தின்படியே நமக்கு பதில் செய்கிறவராயிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. தாவீதுக்கு உதவி செய்த தேவன் உனக்கும் உதவி செய்வார். உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து உன்னை தப்புவித்து தம்முடைய நாமம் உண்மை உள்ளது என்று விளங்க செய்வார். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவரே, இப்பொழுதும் இந்த நாளிலும் நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய சூழ்நிலையை, தேவைகளை அறிந்திருக்கிறீரே. எல்லாவற்றுக்கும் நீர் உம்முடைய நாமத்தின் மகிமையாலே, வார்த்தையின் உண்மை தன்மையினாலே நீர் பதில் கொடுக்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நீர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.